அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஜிட்டல் சவுண்டு டெக்காடர் அன்பாக்சிங் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பாக்ஸு. ஹெச்டி ஆடியோ ரஸ்ஸு இந்த பாக்ஸ் போட்டிருக்கு. இதில் வந்து டால்பி டிஜிட்டலு ப்ளஸ் டிடிஎஸ்ஸு ப்ளஸ் புரோலாஜிக் 2 இதில் சப்போர்ட் பண்ணும். இதில் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த 5 வோல்ட் இன்புட்டு கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அது அடுத்து வந்து இன்புட்டுங்கிறது இதில் வந்து 2 ஆப்டிக்கல் இன்புட்டு கொடுத்துக்கலாம், ஒரு கோஆக்சியல் இன்புட்டு கொடுத்துக்கலாம். அதை வந்து இது செலக்ட் பண்ணிக்கிறது. அதேமாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா 2.1 5.1 ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இன்புட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ இன்புட் வந்துச்சுன்னா இதை மட்டும் 5.1 அமைக்க வச்சுருந்தீங்கன்னா 5.1 புரோலாஜிக் 2 கன்வெர்ட் ஆகி அது வந்துடும். ஒரிஜினல் டிடிஎஸ் இல்லை டால்பி டிஜிட்டல் வந்துச்சுன்னா அது அப்படியே ராவா அப்படியே கன்வெர்ட் ஆகாமல் அப்படியே ராவா வெளியே இந்த இதில் 5.1 அவுட்டு வெளியே வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஆக்ஸ் இன்புட்டு ஒன்று கொடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ செலக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு லைட்டாக இப்போ இது செலக்ட் ஆகும். இப்போ வந்து D1ங்கிறது ஆப்டிக்கல் 1, T2ங்கிறது ஆப்டிக்கல் 2, T3ங்கிறது கோஆக்சியல். இது 3 லைட்டுமே எரியாமல் இருந்துச்சுன்னா ஆக்ஸ் வேலை செய்யும். அந்த மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆகும். பேக் சைடு பார்க்கலாம். இதில் நீங்கள் வந்து டிஜிட்டல் இன்புட் இங்கே கொடுத்தீங்கன்னா ஆப்டிக்கலோ இல்லை கோஆக்சியலோ இன்புட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து 6 சேனல் அவுட் வரும். இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு போரு. இதை வந்து அப்படியே வந்து நீங்கள் அனலாக் 5.1 ஆம்பிளிஃபையர் வச்சுருந்தீங்கன்னா இந்த 6 அவுட் எடுத்து போய் அப்படியே போய் அந்த ஆம்பிளிஃபையரில் 6 இன்னு கொடுப்போம்ல, AC3 இன்னு, அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டோம்னா இதில் வர்ற ஆடியோ ரிசல்ட்டு என்னவோ அது அப்படியே அங்கே வந்துடும். ப்ளஸ் வந்து இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ஈஸி ரிமோட் கிட்டு 5.1 ரிமோட் கிட்ட நம்ம அசௌண்ட் பண்ணுறோம்ல, இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற வெர்ஷன் 2ல் வந்து இந்த பாக்ஸவே நம்ம ரிமோட் கிட்டில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அந்த ரிமோட்லேயே அந்த செலக்டரி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் வந்துடுச்சு. இந்த பாக்ஸ் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் இந்த மீடியா பிளேயர் இப்போ இங்கே வச்சுருக்கீங்கன்னா இதில் கோஆக்சியல் அவுட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த SPDIF அதில் வந்து நம்ம எப்பயும் போல் அந்த ஏற்கனவே நான் சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி இதில் மட்டும் ஒரு அவுட் எடுத்து இதில் வந்து இந்த கோஆக்சியல்னு இருக்குது பாருங்கள், அதில் மட்டும் இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து 5.1 டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ்ஸு எந்த ஒரு ஆடியோ கண்டென்ட் வந்தாலும் இந்த கோஆக்சியல் வழியாக இங்கே உள்ள டிஜிட்டல் இன்புட்டு போர்டுக்கு வந்து இதுலேருந்து அனலாக் அவுட்டு 6 சேனல் அவுட்டு வெளியே வந்துடும். இதை நீங்கள் மேனுவல் ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு இது புரோலாஜிக் போர்டு இதுக்கு தேவையில்லை. இந்த இதை பொறுத்தளவுக்கு இதுலேயே வந்து இன்ஃபீல்டாக வந்து புரோலாஜிக் 2 சப்போர்ட் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து 5.1 ஆம்பு அனலாக் வச்சுருந்தீங்கனாலும் பேஸ் ட்ரிபிள், அதாவது ஃப்ரெண்டுக்கு மட்டும் பேஸ் ட்ரிபிள் போட்டுக்கலாம். மற்ற எதுக்குமே வந்து புரோலாஜிக் போர்டோ எதுவுமே தேவையில்லை, இதுலேயே வந்துடும் புரோலாஜிக்கு. அடுத்து இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு 5 வோல்ட்டு 1 ஆம்ஸ் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஆப்டிக்கல் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, டெஸ்க்டாப் யூஸரு. அது இல்லாமல் யூஸர் மேனுவல் ஸ்லிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த 5 வோல்ட் இன்புட்டை கொடுத்துக்கிறேன், ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னா இந்த பவர் லைட் எரியுது. இப்போ வந்து கோஆக்சியலில் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இதை மட்டும் இன்புட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ அந்த 3 லைட்டுமே எரியாது. இப்போ வந்து ஆக்சி செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்புட்டை திருப்பி வாங்கினீங்கன்னா D1, அதாவது இந்த ஆப்டிக்கல் 1 செலக்ட் ஆகிருக்கு, T2ங்கிறது ஆப்டிக்கல் 2 செலக்ட் ஆகிருக்கு, D3ங்கிறது கோஆக்சியல். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் ஒரு இதில் வந்து ப்ளூரே பிளேயரு, இன்னொன்றில் ஆண்ட்ராய்டு டிவி ஆப்டிக்கல் அவுட் இருந்துச்சுன்னா அதிலேருந்து எடுத்துக்கலாம். சன் டைரக்ட் ஏர்டெல் ஹெச்டி பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். இது கோஆக்சியலுங்கிறது நீங்கள் அதுவும் அதே மாதிரி தான். நம்ம பழைய டிவிடி பிளேயராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த MXQ நம்ம மீடியா பிளேயராக இருந்தாலும் சரி, அதில் வந்து கோஆக்சியல் அவுட்டை இதில் எடுத்து இதில் இன்புட் கொடுத்துக்கலாம், இதில் ஆக்சி இன்புட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து இதில் அன்பாக்சிங்னு சொல்லியிருக்கேன்.
அடுத்த வீடியோவில் இதில் உங்களுக்கு ஒரு ஆடியோ டெஸ்டிங்கு போட்டு காட்டுறேன். டால்பி டிஜிட்டல், டிடிஎஸ்ஸு, ப்ரோலாஜிக் 2 எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.